கே பிரம்மா பேசுகிற நீதி அரசரை கெட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாமே ஒதுக்கணும். அதுக்கு என்ன சொல்லுங்கள் நீதி அரசரே அண்ணா சொல்லுங்கள். கெட்டு ஒதுக்கணும். அந்த கெட்ட பூரா கேஸ் கட்டி கிராமம் சிட்டி எல்லாமே ஒதுக்கணும். ஒதுக்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒதுக்குனது அந்த கணக்கு எடுத்து உள்ளே போய் பூரா ஆதார் கார்டு ரேஷன் கார்டை வச்சு வழக்கறிஞர்களை தான் தூக்கிட்டு போனோம். வா உன் கேஸ் கட்டு எங்கே நடக்கு, இரு தரப்பு எங்கே என்ன செய்தான், எல்லாத்துலேயுமே பேங்க்லேருந்து கீழே எல்லாம் அனைத்தும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அப்படியே பிடுங்கி விட்ருவாங்க. எல்லாமே பிடுங்கி விட்ருவாங்க. கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் எல்லாம் அனைத்துமே அப்படியே பிடுங்கி விட்ருவார். முக்கால் சத்தியம் நீதி அரசர் தான் பிடுங்க முடியும். தப்பு செய்தக்கா கோர்ட்டில் நான் நீதிமன்றம் வழக்காடுதேடா அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். முக்கால் சத்தியம் அது இரண்டு தரப்புகளையும் எல்லாம் வழக்கறிஞர் உள்ளே போய் காட்டணும். எங்கெங்கே என்ன செய்தான் ஏது செய்தான்னு. தப்பாக கணக்கு எல்லாம் இருக்கையில் எல்லா கழுதையும் பிடுங்கி விட்டு குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டு வந்துடுவாங்க. அதோடு சரி அவன் வெளியே ஆட முடியாது பாட முடியாது. எப்படியே ஆட முடியாது பாட முடியாது. நீதிமன்றம் கோர்ட்டு கிடக்கு போடுற அந்த கேஸை போடுற இப்படியே தான் நடத்தான். வெளியில் இந்த ஜனநாயகம் ஓட்டு போடுதான் இல்லை. இந்த பேய் எவ்வளோ சேட்டவனு தான் கேஸு நடக்கு போடுறா நம்ம பார்த்துக்கிடுவோம். அது பார்ப்போம். அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் நீதிமன்றமே அவமதிப்பு. ஒரு கோர்ட்டு நீதிமன்றத்தை இருக்குது அப்படின்னா அந்த பயம் வரணும். அந்த பயம் வராதனால தான் வெளியில் ஆடுதான் ஜனநாயகம். இப்போ ஜனநாயகத்தை ஒடுக்கிற வேலை நீதி அரசர் தான் ஒதுக்குவார். ஒதுக்கி பிடிக்கல இரண்டு கொட்டை கோழி குண்டு வச்சிருக்கல அதை அப்படியே கவட்ட கம்பை கொடுத்து கசக்குவார். ஐயா தான் கசக்க சொல்லுவார். முப்படை கசக்கி விட்றா, கசக்கி விட்டுட்டு பெண்ணுக்கு ஆணு அதே மாதிரி முப்படை இராணுவம் எல்லாம் உள்ளே வரல. ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு அப்படி தான் நியமிப்பார். இதுதான் வேலை, மற்ற வேலை கிடையாது. இப்போ வர்ற ஜென்ரேஷன் பிறக்குது போகிறது வர்றது எல்லாமே இந்த வேலை தான், மற்ற எந்த வேலை கிடையாது. 2ஆம் நம்பருக்கான பூமியை கொடுத்துருக்கேன்ட்டார். 2ஆம் நம்பர் பூரா உள்ளே போயிடுவான், அடேக்கே உள்ளே போயிடுவான். இப்போ எப்படி பூரா ஆடுதான் பேண்ட்டு சட்டை மாட்டி அப்படியே 4 வீலர் 2 வீலரில் அப்படி 2 கையை தூக்கி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் அதெல்லாம் அட்டாமெட்டிக்காக எப்படி போகணுமோ அது அப்படி நீதி அரசர் தான் தூக்க முடியும், கடவுள் தான் தூக்க முடியும். அப்படியே தூக்கி அழுவா மாதிரி கொண்டு போய் ஒரு சாத்தி விட்டுருவார். முக்கால் சத்தியம் ஆசைப்படாதீங்கடா. ஆசை என்னடா ஆசை உழைப்பு கிடையாது. ஒருத்தம் கூட உழைப்பு கிடையாது. உழைப்பு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. வேலை பார்த்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். 2ஆம் நம்பருக்கு அந்த இடத்த விற்கவா, கூரை அடிக்கவா, பத்திரம் போடவா, டாக்குமெண்ட்ஸ் போடவா, இதே ஜோலி எல்லா இடமும் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மோசத்தில் போயிடுச்சு. டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் மோசத்தில் ஓடுது. இப்போ இந்த மோசத்தை அடக்குவார், கிச்சின்னு அடைப்பார். அடைச்ச முடியவும் கிளியர் பண்ணுவார். எல்லா நீதிமன்றம் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் பிரம்மா கணக்கு கொடுக்க சிட்டி கிராமம் உள்ள கேஸ் கட்டு பூராமே ஒதுக்கிறப்பா. வழக்கறிஞர் பூரா கையில் உள்ள கணக்கு பூரா வச்சுருக்க பூரா ஒதுக்கி வச்சுக்கோப்பா. அது டைம் சொல்ல முடியாது என்ன செய்தாரோ ஏது செய்தாரோ. அந்த டயத்தில் ஒதுக்கி முடித்தோடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு என்ன கூத்தடிக்குன்னு கேள்வி கேட்டு அதான் மழை வெள்ளைப்பூடு மிளகா வத்தல் கசக்கி கிளியராக தேய்ச்சி வச்சுருப்பான். 2 கண்ணு புருவத்தில் தேய்ச்சி விட்ருவாங்க. அதான் கண்ணு புழு வரும்னாரா உள்ளே லைட்டாக கை விரல் அப்படியே நகம் பட்ட உடனே உள்ளே சிலங்கோரத்துக்கு உள்ளே பூரா கண்ணு புழு ஏற்றிடும். அதான் ஏற்றிடும் புழு. நீ செஞ்ச தப்பு நீயே அணுவிடான்னு விடுவார் கடவுள். அவர் அதை தான் விடுவார். நீ செஞ்ச தப்பு நீயே அணுவி. புரிஞ்சிக்கோங்கடா மனித பயலாக ரொம்ப சேட்டை பண்ணி தான் ஓட்டு ஜனநாயகம் போடுறதும் பூரா பலாக்கி வச்சுருக்கான். முக்கால் சத்தி